ஹலோ விவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது தி மோஸ்ட் தியேட்டிக்கல் லாஸ்ட் குயின் பாஸ் எபிசோட் 10 பற்றி தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் வாளுக்கு அந்த பசங்க எவ்வளோ முக்கியங்கிறத ப்ரைட் நமக்கு புரிய வச்சிருப்பா. இதுக்கப்புறம் நடக்க போகிறது ஒரு ரெஸ்கியூ மிஷன். இதுக்கப்புறம் பரபரப்பாக இருக்கும். அதனால இந்த எபிசோட ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க போடுற லைக்கால தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியும். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல அந்த கடத்தல்காரங்களுமே அட நிஜமாலே வந்துட்டாடா, உன்னதான் அந்த பசங்களுக்கு பதில் 5 பேரை கூட்டு வந்தானே, 4 பேர் தானே இருக்கானுங்க. வேலோ நான் தான் அந்த 5வது ஆளு, உடனே அந்த பசங்களை விழி வச்சிருங்க. அந்த கடத்தல்காரங்களோ என்னது நீயா, உன்னால இதுல சேர்க்க மாட்டோம், இந்த கண்ட்ரில இருக்கிறவங்க மட்டும் தான் நாங்க கடத்துவோம். உடனே வாலோ நானுமே ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி யூசர் தான் அப்படின்னு தன்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி எர்த் கண்ட்ரோலிங்க காட்டுறான். இதை பார்த்தா அவங்களோ ஹாட ஜஸ்ட் மிஸ் இல்ல, உன்ன மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட நாங்க மிஸ் பண்ணிருப்போம். வேலோ இப்போ டீல் முடிஞ்சதுல அந்த பசங்களை விடுவீங்க. உடனே ஒரு சங்கிலி வந்து வேலை கட்டி போடுது. அங்க வந்து ஒண்ணுமே முட்டாள், என் கிட்ட வந்து ப்ராடக்ட நாங்க அவ்வளவு சீக்கிரத்துல விடு வைக்க மாட்டோம். இப்படியே போச்சுன்னா நம்ம கூட சீக்கிரமாவே அந்த மார்க்கெட்டை ஓபன் பண்ணிடலாம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். ஆனா அங்க வந்தது சாதாரண 5 பசங்க கிடையாது. இங்க வந்தது ஸ்டேல், பிரைடு, ஆர்த்தர், அப்புறம் கில்பர்ட் தன்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ணி சீனா போய் நாங்க வந்திருக்கான். இப்போ பிளாஷ்பேக் காட்டுறாங்க. பிரைடும் என்னது கடத்தல்காரங்க இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொல்ல, ஸ்டேலும் ஆமா கடத்தல்காரங்களுக்கு பதில நம்ம அந்த இடத்துல போறோம், அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்கள நம்ம காப்பாத்த போறோம். அதுக்கப்புறம் நைட்ஸ் வந்து அங்க இருக்க கிரிமினலை பிடிச்சிருவாங்க. கில்பர்ட்டும் இந்த இன்சிடென்ட் பத்தி நான் ஆல்ரெடி ராணி கிட்ட சொல்லிட்டேன். அவங்களுமே அங்க இருக்க மக்களை காப்பாத்தி அந்த ஆர்கனைசேஷனை அழிக்க சொல்லிட்டாங்க. ஆனா அது நம்மளே பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லல, அதனால பரவாயில்ல. ஆர்த்தரும் நாங்களா ஓகே, ஆனா பிரின்சஸ் பிரைட், ஸ்டேல், அப்புறம் கில்பர்ட் உங்களோட முகலாம் அவங்களுக்கு தெரியுமே. ஸ்டேலும் ஆமா உண்மைதான், அதுக்கு தான் நம்ம மாற போறோம். ஸ்டேலும் பிரைடு தன்னோட கை நீட்ட, கில்பர்ட்டுமே தன்னோட பவர் யூஸ் பண்ணி அவங்கள சின்ன பசங்களா மாத்துறான். கில்பர்ட்டும் இப்ப சராசரி மக்கள் மாதிரி ட்ரெஸ் போட்டா அவங்களுக்கு நம்மள யாருங்கிறது தெரியாது, இப்படியே கடத்தப்பட்டவங்களை நம்ம பாதுகாக்கலாம், நானுமே உன் கூட வருவேன்னு சொல்லிட்டு அவனுமே தன்னை மாத்திக்கிறான். பிரைடும் ஆமால சான்சல் கில்பர்ட்டோட ஸ்பெஷல் எபிலிட்டி ஏஜ் மனிபுலேஷன், என்னால நம்ப முடியல, கேம்ல வந்து கில்ல இப்ப நான் நேர்ல பாக்குறேன். ஏலோ நம்மள வேற வேற பேர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காத மாதிரி இருந்தப்போ என்னோட பேரு பிலிப், கில்பர்ட்டோட பேரு கில். அந்த பிளாஷ்பேக்கோட ஸ்டேலுமே அவரோட அலியஸ் நேம்ல ஜான், உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களுமே இப்போ அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஸ்டேலும் சரி ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ணி அவனை கட்டி போட்ட கயிறை டெலிபோர்ட் பண்ணிடுறான். அந்த கடத்தல்காரங்களுமே என்னது கயிறு அவுத்தீங்களா, யார் உங்களை அவுக்க சொன்னா, ஓடிப்பையில இந்த மாதிரி சேஷ்டா பண்ணிட்டு இருந்தனா உனக்கு நிறையவே அடிப்போட அப்படின்னு சொல்ல பார்த்தா தொட்ட உடனே ஸ்டேலுமே அவனை டெலிபோர்ட் பண்ணிடுறான். அவங்கள சுத்தி முத்தி பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாவே ஜெயில டெலிபோர்ட் பண்ணிட்டான். வெளியே இருக்க நைட்ஸுமே அட கில்பர்ட் சொன்ன மாதிரி வந்துட்டானுங்களா, சரி இவனுக்கிட்ட இருந்து இனிமே ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். அப்படியே ஸ்டேலுமே தன்னோட பவர் யூஸ் பண்ணி அங்க இருக்க மக்களை டெலிபோர்ட் பண்ணி காப்பாத்திட்டு இருக்கான். கடைசி ஆட்களை டெலிபோர்ட் பண்ண அப்புறம் அவனுமே அங்க இருக்க சங்கிலி எடுத்து விட்டுட்டு சரி இப்போ நம்ம கேமட் யூசஃபை காப்பாத்த போறோம். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா என்ன கூப்பிடுங்க. அப்புறம் நம்ம பேசின அந்த சிக்னல் ஞாபகம் இருக்குல்ல, ஸ்டேல அந்த இடத்துக்கு போயிட்டு அப்போ ஸ்பெஷல் எபிலிட்டி யூசர்லாம் அவனுக்கு இந்த இடத்துல தான் அடிச்சு வச்சிருக்கானுங்களா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா ஸ்டேலட் குரூப் அந்த கடத்தல்காரங்களுமே திடீர்னு பார்த்தா அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி யூசர் பசங்களோட அவங்களுமே காணும், எங்க போனானுங்கன்னே தெரியல. இப்போ இந்த பெத்து வீட்டுக்கு மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு, ஒழுங்கா இதுல போய் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு ஜெயில அடிக்கிறாங்க. ரைட் வந்து ஜெயில பார்த்துட்டு அப்போ இங்க இருக்க மக்கள் அவனுங்க மிடில் கிரேட்னு சொல்றானுங்களா. ஆனா அங்க ஒரு குரல் கேட்க பார்த்தா அங்க கேமட்டோ செஃபெக்கும் இருக்காங்க. பிரைடும் நீங்க கேமட்டோ செஃபெக்கும் தானே அப்படின்னு சொல்ல உடனே அவங்களுமே ஒருவேளை வால் உங்களை கூட்டு வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பிரைடுமே ஆமா ஆமா நாங்களாம் வாலோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இது கிட்டவளுமே என்னது ஃப்ரெண்ட்ஸா, வால் யாருக்குமே ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டான், என்கிட்ட எதுவும் மறைக்க வேணாம், வால் மாட்டிக்கிட்டா தானே அப்பவே தெரியும் எங்களை கண்டிப்பா திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னு. அவன் சரியான ஒரு முட்டாள், என்ன மன்னிச்சிருங்க, எங்களை காப்பாத்து வந்தீங்க, இப்போ நீங்களுமே மாட்டிக்கிட்டீங்களே, வேலைங்க அவன் எங்க இருக்கான், அவன் எப்படி இங்க மாட்டான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். கில்பர்ட் பார்த்துட்டு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹை கிரேட் செல்லுக்கு போயிருப்பாங்க உங்களை கண்டுபிடிக்க. இதை பார்த்து அவளுமே அப்ப அவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு கத்த, இதை பார்த்து அங்க இருக்க காட்சுமே பொடி பசங்களா சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா ஸ்டேலுமே அந்த ஹை கிரேட் செல்ஸ்ல இருக்கிறவங்கள காப்பாத்தி டெலிபோர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனும் இதோட கடைசி நினைக்கிறேன், இங்க இருக்க எல்லாருமே காப்பாத்தியாச்சு, கேமட்டோ செஃபிக்கும் இங்க இல்லன்னு நினைக்கிறேன். வேலோ அந்த பொடி பசங்க அவங்க கிட்ட இருக்க ஸ்பெஷல் எபிலிட்டியை இப்போ வரைக்கும் மறைச்சிட்டு இருக்கானுங்களா. சேலோ அப்படின்னா அவங்க மிடில் கிரேட் செல்ல அக்கா கூட தான் இருக்கணும், அப்போ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. வேலோ எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஸ்பெஷல் செல்லா இருக்கணும், ஏன்னா வித்தியாசமான ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸரை அந்த மாதிரி அடிச்சு வைப்பானுங்க. இப்போ அங்க இருக்கிறவனுமே காலிக்கிறன முடிச்சு அங்க வந்து பார்த்தா என்னது ஹை கிரேட் செல்லாம் காணும், நீங்க யாரு, நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை பாயிண்ட் பண்ண சேலுமே உடனே அவனுக்கு முன்னாடி டெலிபோர்ட் ஆகி அவனுமே அனுப்பிச்சு விட்டுறான். இப்போ அவனுமே அங்க இருக்க டைனமைட்லாம் எடுத்துட்டு நான் அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி செல்லுக்கு போறேன், இது என்னோட ஆர்டர், நான் போன அப்புறம் உங்ககிட்ட இருக்க பொருளை வச்சுக்கிட்டு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் உருவாக்கு, அதுல எல்லாருமே இங்க வரவை, இப்போதைக்கு லிமிட்டடா மத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு உன்னை அலோவ் பண்றேன். அப்படி இந்த சைடு பார்த்தா அங்க உள்ள வந்து காடுமே நான் தான் சத்தப்படாதீங்கன்னு சொன்னல, இப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள தாக்க வர இந்த சைடு வாலுமே அந்த எக்ஸ்ப்ளோஷன் வர வைக்க அவனுமே ஷாக் ஆகிறான். மேலுமே சீக்கிரம்
சீக்கிரம் எல்லாம் இங்க வாங்க, நீங்க கஷ்டப்பட்டு தேடி வச்ச ஹை கிரேட் ப்ராடக்ட்டை நான் அழிச்சுக்கிட்டு இருக்கேன், உடனே சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவனுமே கண்ணை மேல பார்த்து சுட்டுட்டு இருக்க. அங்க இருக்கிற எல்லாருமே பதறி போய் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹை கிரேட் செல்ஸ்ல இருக்க ஹை ப்ராடக்ட் ஏதாச்சும் அந்த ஸ்பெஷல் வெட்டி யூசர் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்து திரும்ப ஆனா அந்த சிக்னல்ல ஹை கிரேட் செல்ஸ்ல அடைக்கப்பட்டவங்க எல்லாம் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க போலயே. இதை பார்த்து ஹை கிரேட் செல் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே தன்னோட ஸ்பெஷல் வெட்டி யூஸ் பண்ணி அந்த கார்டு அடிக்கிறா. இப்பதான் வேல் சொன்னது பிரைடுக்கு ஞாபகம் வருது. செவக்கும் வேலை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா காட்சுமே புரட்டி போட்டுட்டு இருக்கா. நான் இந்த இடத்துல சாக போறதில்ல, நாங்க 3 பேருமே கேமெட் வேல் நாங்க வாழ போறோம் அப்படின்னு அவங்களுமே ஹை கிரேட் செல்ல நோக்கி ஓட. இதை பார்த்து பிரைடிமெண்ட் நான் வரேன் அப்படின்னு சொல்ல கேல்மெட்டும் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பின்தொடர்ந்து போறான். இந்த சைடு ஸ்டீலுமே அந்த ஸ்பெஷல் கிரேட் செல்லுக்கு வரான். அங்க யாரோ ஒருத்தவங்களை கட்டி போட்டு இருக்காங்க. அவங்களுமே ரொம்ப க்ளோ ஆயிட்டு இருக்காங்க. ஸ்டீலுமே அவரை காப்பாத்திட்டு கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்த வந்திருக்கேன், என்னோட பேரு பிலிப், அவனுமே என்னோட பேரு பவுல் அப்படின்னு சொல்ல ஸ்டீலுமே அவனை தொட வர ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வருது. பவுலுமே நான் வீட்டுக்கு போல, நான் எங்கேயுமே போல, நான் அந்த ஸ்பெஷல் வெட்டி கேட்கவே இல்லை, இதை வச்சுக்கிட்டு ஜெயிலோ சரி உன்னோட வீட்டுக்கு அனுப்பல, வேற ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போனால. அவளுமே நான் எந்த இடத்துலயுமே சேர மாட்டேன், இந்த மாதிரி ஒரு பவரை வச்சுக்கிட்டு எப்படி நல்லா வாழ முடியும், நான் எங்க போனாலும் அங்க தூரதர்ஷன் தான் வந்துட்டு இருக்கோம், அதனாலதான் எல்லார்கிட்ட இருந்தும் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நான் கட் ஆஃப் ஆயிட்டேன், இருந்தாலுமே எப்படியாச்சும் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் கண்ணீர் விட அந்த கண்ணீருமே அந்த எலக்ட்ரிசிட்டில இருந்து வர ஹீட்ல ஹாவி ஆயிடுது. ஸ்டேலோ அவனோட ஸ்பெஷாலிட்டி எல்லார்கிட்ட இருந்தும் அவனை பிரிச்சிருச்சு. இந்த இடத்துல பிரைடு இருந்தா என்ன பண்ணிருப்பா, கண்டிப்பா எதுவுமே யோசிக்காம அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவா. பவல் நீ கிங்டம் ஆஃப் ஃப்ரீசியா உன்னோட வீட்டுக்கு போற, இதை பார்த்த பவுலுமே என் கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்க. ஆனாலுமே ஸ்டேலுமே நானுமே ஒரு ஸ்பெஷல் வெட்டி யூசர் தான், அதனாலதான் உன்னோட கஷ்டம் என்னங்கிறது எனக்கும் புரியுது. இப்போ கிங்டம் ஆஃப் ஃப்ரீசியால வாழ்றது ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருக்க, ஆனா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல உன்ன மாதிரி ஆட்களும் இல்ல என்ன மாதிரி ஆட்களுமே சந்தோஷமா வாழ்ற இடமா இந்த ஃப்ரீசியா மாறும். அவனும் எப்படி அதை உறுதியா சொல்ற அப்படின்னு சொல்ல அவனோட லைட்னிங் பவருமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டீல தாக்கிட்டு இருக்கு. அவனுமே காயப்படுறான். ஆனாலுமே ஸ்டீல் முன்னேறி போய்கிட்டு இருக்கான். அவனுமே ஏன்னா இந்த கிங்டமோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைட் இருக்காங்க, அவங்க இந்த நாட்டோட குயினா மாறின அப்புறம் இந்த கண்ட்ரி கண்டிப்பா மாறும். நம்மளோட நாடு தி கிங்டம் ஆஃப் ஃப்ரீசியா கண்டிப்பா உனக்கு ஒரு வீடா மாறும். அந்த வீட்டுக்கு தான் இப்ப நீ போக போற, அதனால பவுல் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்மளோட பிரைடு குயினா மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணு. ஒருவேளை அப்பயுமே இந்த நாடு மாறலன்னா கண்டிப்பா நான் உனக்கான ஒரு இடத்த கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அந்த அளவுக்கு பவர் இருக்கிறவன அவன் தொடுறான். அவன் காயப்பட்டாலுமே அவனை பிடிச்சி சொல்றான். இதை பார்த்து பவலுமே ஷாக்காக அவனோட பவருமே டீஆக்டிவேட் ஆகுது. அவனுமே ஏன் எதுக்காக இதெல்லாம் எனக்காக பண்ற ஸ்டேலோ, ஏன்னா உன்னோட இடத்துல நான் இருந்தேன், அந்த டைம்ல எனக்கான ஒருத்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதனால நான் உனக்கு இது ப்ராமிஸ் பண்றேன், ஸ்பெஷாலிட்டி உள்ளவங்க யாருமே இதுக்கப்புறம் காயப்பட மாட்டாங்க, இந்த மாதிரி இருக்க மத்தவங்களுமே சந்தோஷமா இந்த நாட்டுல இருப்பாங்க, இது என்னோட உயிர் மேல ஆணையா சொல்றேன் அப்படின்னு பவுல அவனுமே டெலிபோர்ட் பண்றான். ஸ்டேலோ கடைசியில பிரைடோட வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணிட்டேன்ல, நான் திருப்பி பிரைடு கிட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே மயங்கி அங்கேயே கீழே விழுறான். இந்த சைடு பவுலுமே ஒரு அமைதியான இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா நைட்ஸ்மே அந்த எருமி ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த லெப்டினன்ட்டுமே ஆர்த்தர், ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இந்நேரத்துக்கு பிரின்சஸ் பிரைடோடையும் இல்ல கில்பர்ட்டோட இடத்துல தானே இருந்திருக்கணும், பிரைடோ நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல இதை பார்த்தவங்களுமே என்னது பிரின்சஸ் பிரைடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவ. ஆர்த்தரோ எனிமிஸ்ல பின்னாடி இருக்காங்க, இங்க இருக்க மக்கள் முதல்ல காப்பாத்துங்க அப்படின்னு அவனுமே பிரின்சஸ் பிரைடை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். பிரைடோ நான் தான் இப்போ ஒரு 8 வயசு பொண்ணு மாதிரி இருக்கேன்ல, அவங்க எல்லாம் அடையாளம் தெரியாது அப்படின்னு சொல்ல ஆர்த்தரும் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே உங்களை டெய்லி பார்த்துட்டு இருக்காங்க, உங்களோட முகம் உங்க மனசுக்குள்ள இல்ல நைட்ஸுக்கு ஷார்ப்பான கண்ணு இருக்கு, அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. பக்கத்துல அந்த லெட்டன்ட் வந்துட்டு ஆமா ஆர்த்தர் நீ தூக்கிட்டு இருக்க அந்த குழந்தை பாக்குறதுக்கு பிரின்சஸ் பிரைடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஆர்த்தரும் அப்படிலாம் இல்ல இவ பேர் ஜான், இவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை அவ்வளவுதான். லெப்டினன்ட்டோ ஓ தெரிஞ்ச குழந்தையா, அப்ப சரி அந்த குழந்தைய நான் தூக்கிட்டு ஓடுறேனே. ஆர்த்தரும் கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சண்டை போட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா அங்க இருக்க எனிமிஸுமே வேலை பிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த இடத்துக்கு கில்பர்ட் வந்துட்டான். இவன் மேல ஒரு விரல கூட வைக்காதீங்க, நீங்க அப்படியே வீட்டுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு அடி கூட எடுத்து வைக்காதீங்க. ஆனா இந்த சைடு பார்த்தா அந்த எனிமையுமே நல்ல டைலாக் தான், ஆனா இவன் உயிரோட வேணும்னா நீ உடனே நான் சொல்றத செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை வேலோட தலையில வச்சிருக்கான். வேலோ முட்டா பையில நால ஒரு ஆஸ்டேஜ் கிடையாதுரா, கில்பர்ட்டும் அப்படி வேணா இருக்கலாம், ஆனா நான் நைட்ஸ் கிட்ட விட்டு வந்த கேமட்டோ சேவைக்கும் அப்படி சொல்ல மாட்டாங்களே, நீ இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுவும் இல்லாம என்ன கொண்டே போட்டுருவாங்க. இதுகிட்ட அந்த எனிமையும் என்னது நைட்ஸ் இங்க வந்திருக்காங்களா, உளராத கில்பர்ட்டோ, அட பயப்படுறீங்களா, எங்க நாட்டோட ப்ரௌட் நைட்ஸ் இங்க வந்திருக்காங்க, இந்த இடத்துல இருக்காங்க. அவனுமே கண்ணை பாயிண்ட் பண்ண பார்த்தா அந்த இடத்துக்கு ஆர்த்தர் மத்த நைட்ஸ் வந்துட்டாங்க. ஒரு கன் ஷாட் கேக்குது, பார்த்தா கில்பர்ட்டோட கையுமே அடிபட்டிருக்கு. இதை பார்த்து கோவப்பட்ட ஆர்த்தருமே இவளை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து வால் எடுத்துட்டு அவனுமே தாக்க போறான். ஆர்த்தரோட அட்டாக் முன்னாடி மத்த நைட்ஸுமே அங்க இருக்கவங்கள போராடி போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அங்க மயங்கி விழுந்து கிடக்கிற ஸ்டேல பிரைடுமே பாக்குறா. ஆர்த்தரும் ஸ்டேலுக்கு ஒன்னும் ஆகாத நினைச்சு அவனை பார்த்து சண்டை போட்டுட்டு இருக்க பார்த்தா அந்த எனிமையுமே அந்த செயினை யூஸ் பண்ணி ஆர்த்தரை தாக்க வரான். அவனுமே வேலை பிடிச்சிட்டு
உங்களோட கத்திங்களை கீழே போடுங்க அப்படின்னா இவ இறந்து போவான். இதை பார்த்து ஆர்த்தருமே தன்னோட ஸ்வாட கீழே போட அந்த இனிமே சொன்ன பேச்ச நல்லா கேட்கற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கட்டி போடுறான். இப்போ தைரியமா நிக்க முடியல உன்னால, இப்போ நீ சாக போற. ஆர்த்தரோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல பின்னாடி பிரைடும் கீழ்படிக்கிட்ட தன்னோட பவரை ரிவர்ஸ் பண்ண சொல்ல இப்ப பிரைடுமே ஒரு பெரிய பொண்ணா மாறுறா. அவளுமே கீழே அந்த ஸ்வாட எடுத்து ஆர்த்தரை விடுவிக்கிறா. அது மட்டும் இல்ல அவன் கட்டி போட்ட வாளுமே அவ விடுவிக்கிறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மக்கள் மேல கையை வைப்ப? இதை பார்த்து அந்த எனிமிக்கு ஷாக்கா இருக்கு. என்னது என்னோட மெட்டல் செயினை வேற ஒரு ஸ்வாட வச்சு உடைச்சிட்டா? இல்ல இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்பெஷல் பிட் யூஸ் பண்ணி அவனை தாக்க வர, ஆனா பிரைடு அதை ஈஸியாவே தூசியாக்கிடுறா. அவன் தன்னோட கண்ணை வச்சு சுட்டாலுமே அந்த புல்லட்டையுமே அவ ஈஸியாவே டிஃப்ளெக்ட் பண்ணிடுறா. பிரைடும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அவளும் மனசுக்குள்ள என்கிட்ட இருக்கிறது லாஸ்ட் பாஸ் ஷீட் ஸ்வாட், இதை வச்சுக்கிட்டு என்ன அட்டாக் வேணாலும் என்னால தடுக்க முடியும். அந்த எனிமியுமே நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்ல, பிரைடும் உங்ககிட்டயுமே ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு, அப்போ நீமே இந்த நாட்டோட ஒரு சிட்டிசன் தானே, ஆனா நீ ரொம்ப பாவம் தான் அப்படின்னு சொல்ல, அந்த இனிமே அப்பயுமே புரிஞ்சுக்காம இப்போ என்ன தாக்கு, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ரைடோ நான் உன்னை கொல்ல போறதில்ல, என்னோட கைகளை நான் கரையாக்க போறதில்ல. குயின் ஆஃப் ஃப்ரீசியா இந்த நாட்டோட குயின் ரோசா ராயல் ஐவி இந்த ஆர்கனைசேஷனை அழிக்கணும்னு எங்க கிட்ட ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அவனை தோக்கடிச்சிருங்க. கேப்டன் ஹாலண்ட் ரைடு மேல தூக்கி போட்ட ஸ்வாட பிடிச்சிட்டு அவனை அடிக்கிறாரு. இப்போ எல்லாம் முடிய திடீர்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ரைடோ இன்னொரு பாமா, ஆனா யார் வச்சிருப்பா? வெளியே பார்த்தா ஒரு ஹாட் ஏர் பலூன்ல யாரோ இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.